ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பிளட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பிளட் ப்ராடக்ட்ஸ் என்னன்னா, பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் லாஸ் ஆகிடலாம், மேபி ப்ளீட் அதிகமா இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பிளட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஹோல் பிளட், பேக்டு ஆர்பிசிஸ், கிரையோபிரசிபிடேட், எஃப்எஃப்பி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிளட் ப்ராடக்ட் என்ன பாத்தீங்கன்னா ஹோல் பிளட். ஹோல் பிளட்னா எதுவும் இல்லைங்க, நம்ம பிளட்டை வந்து நம்ம டொனேட் பண்றோம்ல பத்தியா, அதுதான் வந்து நம்ம ஹோல் பிளட்னு சொல்லுவோம். ஹோல் பிளட் ஒரு ஒரு யூனிட் எவ்வளவு இருக்குன்னா 450 ml இருக்கும். இதோட HCT எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 45%. இதை வந்து நம்ம 2 to 6 டிகிரி செல்சியஸ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இதோட செல்ஃப் லைஃப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 35 days. இப்போ நம்ம ஆர்பிசிஸ் பத்தி பார்க்க போறோம். ஆர்பிசி தான் நம்ம பாடியில இருக்க எல்லா ஆர்கானுக்குமே ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஒரு யூனிட் ஆஃப் பிளட்ல 250 to 300 ml இருக்கும். இதோட ஹெமட்டோக்ரைட் வேல்யூ வந்து 65 to 75% இருந்தா அது நார்மல். 2 to 6 டிகிரி செல்சியஸ்ல 35 days வரையும் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா. ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா வந்து ஒரு யூனிட்ல 200 to 220 ml இருக்கும். இதுல எல்லா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸுமே இருக்கும். இதை நம்ம வந்து -40 to -50 டிகிரி செல்சியஸ்க்கு 1 year வரையுமே வந்து ஐஸ் கட்டி மாதிரி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதனாலதான் இதை நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்க்க போறது என்னன்னா கிரையோ பிரிசிபிடேட். இதுல வந்து ஃபெபிஜோன் என்ற கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு வந்து 50 to 20 ml இருக்கும். இது வந்து 18 டிகிரி செல்சியஸ்ல ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்.